ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ரசத்துக்கு தேவையான அளவு பூண்டு போட்டுக்கலாம். அப்படியே அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு இல்லைன்றனால நாங்கள் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே சைடில் புளியும் ஊற வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வடவம் போட்டுக்கலாம். அப்படியே அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து விட்டுட்டு ரசம் ரெடி. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். மறக்காமல் ரசத்தில் தண்ணி ஆட் பண்ணிடுங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரசத்தை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூளை பொரியல் தான் செய்ய போகிறோம். ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மூளையை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, அதுக்கு நடுவில் ரெட் கலரில் நரம்பு இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு மூளையை வாஷ் பண்ணிக்கணும். மூளைக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணிக்கலாம். மூளையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்படியே அதில் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக அதில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கினே இருக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணி வெங்காயத்தை கூட சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தக்காளியும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பெப்பரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எல்லா மசாலாவையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட கலந்து விடணும். அப்படியே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச மூளையை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். மூளையை தக்காளி வெங்காயம் கூட நல்லா கலக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு மூளையை நல்லா ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ பக்கத்துலேயே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து கொஞ்ச நேரம் நல்லா அதை கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். அதுக்கப்புறமா 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும். முட்டையை அடித்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முட்டை அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். ஒரு பிளேட்டில் ரைஸ் போட்டு ரசம் போட்டு மூளை வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக்